தமிழ்நாட்டில் ஜாக்டோ ஜியோ பேரமைப்பின் சார்பில் ஆசிரியர்களுடைய பிரதான கோரிக்கைகள் தேர்தல் நேரத்தில் அறிவித்த வாக்குறுதிகளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நிறைவேற்றாத காரணத்தினாலே 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு தமிழ்நாட்டில் மாவட்ட தலைநகரங்களிலே ஜாக்டோ ஜியோ பேரமைப்பின் சார்பிலே உண்ணாவிரத போராட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் ஆசிரியர் அரசு ஊழியர்களுடைய பிரதான கோரிக்கையான பங்கேற்பு ஓய்வு திட்டத்தினை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தினை உடனடியாக அறிவிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள், உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்களுடைய ஊதிய முரண்பாட்டினை களைய வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். ஆசிரியர்கள் அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து பெற்று வந்த ஊக்க ஊதிய உயர்வினை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஜாக்டோ ஜியோவினுடைய ஒருங்கிணைப்பாளர்களை அழைத்து பேசி பட்ஜெட்டிற்கு முந்தைய நாள் சென்னையிலே அழைத்து பேசினார்கள். நிச்சயம் நான் தான் உங்களுடைய கோரிக்கைகளெல்லாம் செய்வேன் என்ற பெருத்த நம்பிக்கையை எங்களிடத்தில் ஏற்படுத்தினார்கள். ஆனால் பட்ஜெட் உரையிலே தமிழ்நாட்டினுடைய குறிப்பாக இந்த சரண் விடுப்பை கூட 2026 அறிவிப்பதாக அறிவித்திருப்பது ஆசிரியர் அரசு ஊழியர்கள் மத்தியில் பெருத்த கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உடனடியாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆசிரியருடைய பிரதான கோரிக்கைகளை வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரிலே அறிவிக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஜாக்டோ ஜியோ பேரமைப்பின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய இப்பொழுது மாணவர்களுக்கு தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு பேரிடர் காலங்களிலெல்லாம் ஜாக்டோ ஜியோ பேரமைப்பு போராட்டத்தை ஒத்திவைத்துவிட்டு இன்றைக்கு இறுதி கட்டத்தில் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். உடனடியாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த பிரதான கோரிக்கையான பங்கேற்பு ஓய்வு திட்டத்தை ரத்து செய்வதற்கு அறிவித்திருக்கிற அந்த குழுவை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். அந்த குழுவை ரத்து செய்துவிட்டு உடனடியாக அதனுடைய அறிவிப்பினை வெளியிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகளை இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கவில்லை என்றால் எங்களுடைய ஜாக்டோ ஜியோவினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் ஒன்று கூடி அடுத்த கட்ட போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். போராட்டங்களை சந்தித்து நம்முடைய கோரிக்கைகளை இது ஒன்றும் புதிய கோரிக்கைகளுக்காக போராடவில்லை. ஏற்கனவே பெற்று வந்த உரிமைகளுக்காகத்தான் இந்த போராட்டம். அதையெல்லாம் இழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. போராட்ட களத்திற்கு இந்த ஆசிரியர் அரசு ஊழியர்களை நிச்சயம் தள்ளக்கூடாது. அந்த நிலையை இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உருவாக்க வேண்டாம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே ஒட்டுமொத்த ஆசிரியர் அரசு ஊழியர்களுக்காக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆசிரியர் அரசுடைய பாதுகாவலராக இருந்து பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கினார். அவர் வழியிலே வந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆசிரியர் அரசுடைய பிரதான